அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் இப்படிலாம் ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு அதெல்லாம் மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக அதுக்கப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டுக்கு அதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அக்டோபர் 2nd வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ, போய் பாருங்கள் பார்க்காதவங்க. அதில் நம்ம லெவல்ஸும் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வாரம் ஃபுல்லாக மார்க்கெட் இப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது என்ற விஷயத்தையுமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் நம்மளுடைய லெவல்ஸில் ட்ராவல் ஆயிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் தான் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படியெல்லாம் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதை நம்ம கொடுத்துருந்த லெவல் சப்போர்ட் ஒன்றா வந்து 25,000, 24,996, அதாவது 25,000. சப்போர்ட் 2 வந்து 24,800. அதுக்கும் கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா 24,400 வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 25,268. எந்த ஒரு லெவல்ஸும் சேஞ்ச் பண்ணல. என்ன நடந்துச்சு இன்றைக்கி மார்க்கெட்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்பில் தான் ஓப்பன் பண்ணாங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு 100 பாயிண்ட்ஸில் வந்து மார்க்கெட்டை கேப் அப்பில் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் தாங்க. நம்மளுடைய சப்போர்ட் 1ல் வந்து சப்போர்ட் எடுக்க பார்த்தாங்க. பட் எக்ஸாக்டாக நம்மளுடைய சப்போர்ட் 2ல் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன என்ன கோடு போட்டிருக்கோமோ, ஆக்சுவலாக அந்த மாதிரி நம்ம கோடு போடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ரீஜனாக தான் நம்ம ட்ரா பண்ணணும். பட் இருந்தாலுமே நம்ம 24,799ன்ற கரெக்டாக அந்த லெவலில் வந்து தான் மார்க்கெட் வந்து எடுத்திருக்காங்க. ஒன் செகண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், 25,000 மார்க்கெட் வந்து ரொம்பவே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து 24,800லேருந்து 850 வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அந்த சப்போர்ட்லாம் பிரேக் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டில் பெரிய ஒரு ஃபால் வரும்ன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள். எக்ஸாக்டாக மார்க்கெட் இன்றைக்கி என்ன பண்ணுச்சுன்னா, அந்த 24,800ன்ற ரேஞ்சிலேயே தான் மார்க்கெட் வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் எடுக்க திணறிக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலுமே க்ளோசிங் வந்து 24,800க்கு கீழே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. அரௌண்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டை கீழே விழ வச்சுருக்காங்க. ஸ்விங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500. அதாவது எப்படி சொல்கிறதுனா, சடனாக ஒரு 100 பாயிண்ட் ஏறுது, 300 பாயிண்ட் இறங்குது, அகைன் ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஏறுது, அகைன் ஒரு 200 பாயிண்ட் இறங்குது, மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட் ஏறுது, மறுபடியும் ஒரு 150 பாயிண்ட் இறங்குது. ஸோ இந்த மாதிரி ஹைலி ஸ்விங்காக இருந்துச்சு, ஹைலி வாலடைல். பட் இருந்தாலுமே டெக்னிக்கலாக மார்க்கெட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸில் தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்கு. எதுக்காக வந்து இது சப்போர்ட்னா, பாருங்கள், மார்க்கெட் கீழே வருதா, கீழே வர மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணி மேலே தூக்குது. ஸோ நம்மளுடைய சப்போர்ட் ஒன்று பிரேக் பண்ணதுனால அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ அகைன் இங்கே எடுத்த சப்போர்ட் வந்து இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு போய் ரெசிஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் நம்மளுடைய சப்போர்ட் 2 கிட்ட தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. சப்போர்ட் 2 கூட பிரேக் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட்டை மறுபடியுமே 24,800ன்ற ஜோன்லேயே மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஃபால் நடக்குமா? ஒய்டடாகவும் பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் அதிகமாக இருக்குது. புட் சைடில் 24,500ல் தான் வந்து லைட்டாக பில்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நாளைக்கும் மார்க்கெட் கீழே விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. இருந்தாலுமே மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 24,750லேருந்து 800ன்ற ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் கண்டிப்பாக அதை பிரேக் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து 24,500 தான். பட் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 24,450. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே பிரேக் பண்ணுதுன்னா இந்த ட்ரெண்ட் லைன், நேற்று நான் அந்த வீடியோவில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன், இந்த பிளாக் கலர் லைனை பற்றி பேசியிருந்தேன். ஸோ அது வந்து எங்கே உங்களுக்கு வருது அப்படின்னா 24,150ன்ற ரேஞ்சில் வருது. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் மார்க்கெட் பிரேக் ஆகுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால், ஒரு 2,000-3,000 பாயிண்ட்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ஃபால் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வேறு இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 24,750, செகண்ட் சப்போர்ட் அதுக்கும் கீழே மார்க்கெட் வருதுன்னா 24,500. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 23,800 வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 25,000ன்றது வந்து ஒரு மேஜிக்கல் நம்பர், அது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கும் மார்க்கெட் மேலே போகுதுன்னா 25,150. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா 25,500 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள், இந்த சார்ட்ஸு, இந்த கிராஃபு, இந்த லெவல்ஸு, இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் நடக்கணும்
நடக்கக்கூடாது, அது எதையுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இன்னும் நிறைய பெட்டரான வீடியோஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப்பை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். யாரையும் நம்பி ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. ப்ராப்பராக பண்ணிவிட்டு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறும். ஆனால் இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். அந்த செல்லிங் ப்ரெஷருன்றது வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது, என்ன வேணால் நடக்குன்ற மாதிரி ஒரு ஃபால் கொடுப்பாங்க. ஸோ எதாக இருந்தாலும் கற்றுக்கோங்க, அவசரப்படாதீங்க. ஓகே நம்ம பார்த்துட்டே இருந்தோம், நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியல, நமக்கு தெரிஞ்சும் நம்ம ட்ரேட் எடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கற்றுக்கோங்க. கண்டிப்பாக இதே சினாரியோ மறுபடியும் நடக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளாக பண்ணலான்னு சொல்லிட்டு பேப்பர் ட்ரேடிங், நிறைய பேக் டெஸ்ட்டு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் பொறுமையாக நீங்கள் கற்றுக்கிட்டா தான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களாலேயும் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியும். 99 people 100ல் வந்து 99 people வந்து ட்ரேடிங்கில் லாஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க்னஸ் இருக்குன்றது தயவுசெய்து தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வாங்க. எதுவுமே தெரியாமல் தயவுசெய்து உள்ளே வராதிங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த லெவல்ஸையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் வந்து கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை யோசிக்காதீங்க. மார்க்கெட் என்ன சென்டிமெண்ட்டில் இருக்கோ அந்த சென்டிமெண்ட்லேயே மூவ் பண்ண பாருங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை யோசிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, 25,000 வந்து மார்க்கெட் வந்து திணறிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனிங்கே வந்து ஒரு 100 points அப்படில் தான் ஓப்பன் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே நம்ம வெயிட் பண்ணி அது எந்த மாதிரி ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்து மார்க்கெட்டில் நிறைய ஒரு வயலண்ட் ஆசிலேஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி திரும்புதா இல்லையான்றதெல்லாம் நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தோம் போது தான் உங்களுக்கு எல்லாமே தெரியுமே தவிர்த்து அவசரப்பட்டிங்கன்னா வேலைக்காகாது. ஸோ பொறுமையாக இருங்க. பொறுமை வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுத்தரும் ட்ரேடிங்கில். ஸோ ஓகே, நாளைக்கு இதுதான் லெவல்ஸ். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகியிருக்குன்றதை பார்க்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு 2 ஸ்டேட்டோடைய எலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதோட ரிசல்ட்ஸுமே வந்து இந்த நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து இம்பேக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ எல்லா விஷயத்தையும் பாருங்கள், குளோபலாக ரிசர்ச் பண்ணுங்கள். குளோபல் மார்க்கெட்ஸ் எந்த மாதிரியான சென்டிமெண்ட்ஸில் இருக்குது, இந்தியன் மார்க்கெட் இது வரைக்கும் அந்த சென்டிமெண்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ எப்படி மாறிச்சு, ஏன் மாறிச்சு, எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஓஏடேட்டா என்ன சொல்லுது, எல்லா விஷயத்தையுமே பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அது பெட்டராகவே கூட இருக்கலாம். அது கூட நம்மளோட வீடியோஸும் ஸோ நிறைய பெட்டராக போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கணும்னு நினைங்க. தயவுசெய்து ஏதாவது ஒரு குரூப்பில் போய் ஆட் ஆகி அங்கே கால்ஸ் கொடுப்பாங்களா, இவங்க இதை சொல்லி தருவாங்களா, அவங்க ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் சொல்லணும், சின்னதாக ஒரு முடிச்சுக்கிறேன். ஸ்ட்ராட்டஜின்றது என்ன, அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, அது ஒர்க் அவுட் ஆகும். 10 நாளில் 9 நாள் கூட ஒர்க் அவுட் ஆகட்டுமே, அது ஒர்க் அவுட் ஆகும். அதை வந்து அவங்க அது மணி மேக்கராக அதை வச்சு மணி மேக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் போகிறீங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த நாளில் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலாம், என்ன பண்ணுவீங்க? யாரையுமே இப்போ கொஸ்டின் கேட்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கோங்க. சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, இந்த கேண்டில் வந்தால் என்ன அர்த்தம், இந்த கேண்டலில் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில், ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அது உள்ளே யார் இருக்கா, பையர்ஸ் இருக்காங்களா, செல்லர்ஸ் இருக்காங்களா, எவ்வளோ வால்யூம் இருக்குது, இந்த மாதிரியான சின்ன சின்ன பேசிக்ஸ்லாம் வந்து நீங்களே கற்றுக்கலாம். அதை போய்ட்டு நீங்கள் ஒரு காசு கொடுத்து ஒரு இடத்துல நீங்கள் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இப்போது இந்த சார்ட்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து இப்போ நம்ம எதுக்கு இந்த லைனை போட்டிருக்கோம், இது ஒரு சப்போர்ட்டு. மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும். அப்படி சப்போஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே தான் வரும். இதுதான் வந்து ஒரு பேசிக் ஜென்ரல் நாலேஜே இதுதான். இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்கிறதில்ல. மறுபடியும் சொல்கிறேன், ரொம்பவே சிம்பிள். ட்ரேடிங் வந்து ரொம்பவே சிம்பிள், ஆனால் ஈஸி கிடையாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக இருக்கிற விஷயத்த சிம்பிளாக கற்றுக்கோங்க. ஸோ சப்போர்ட் ஒன்றை வந்து பிரேக் பண்ணுது மார்க்கெட் அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் கீழே போகுது. இது 2 விஷயந்தான். அதேமாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது அப்படின்னா அதை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகுது. இதுதான் வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து கற்றுக்கோங்க. இதை கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப்பை பில்ட் பண்ணுங்கள். அது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கலாம், எமோஷனலாக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், என்னென்னா இருக்கலாம். இப்போ ட்ரேடிங் வரும்போது எல்லாத்தையுமே தூக்கி வர வச்சிடணும். நீங்கள்
உங்களுடைய எமோஷன்ஸையும் உங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸையும் கண்டிப்பாக உள்ள எடுத்துகிட்டு வராதிங்க. இட்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பாருங்கள். பிஸ்னஸை வந்து எப்படி பிஸ்னஸாக பண்ணி அதிலேருந்து எப்படி ப்ராஃபிட் எடுக்கலான்றதை பாருங்கள். அதேமாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ்க்கு வந்து நீங்கள் சேஸ் பண்ணுங்கள், பெருசாக சேஸ் பண்ணாதீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து 10,000 20,000 30,000 அப்படி பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு இனிஷியலாக ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுடைய கேபிட்டலில் ஒரு 3% to 5%, ஒரு 5 to 8, 8 to 10 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. உங்களால் 3% கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும்னா உங்கள்கிட்ட பெரிய கேபிட்டல் இருந்துச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக 30% பண்ண முடியும்ல. ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து நீங்கள் அதிகமாக கேபிட்டல் வச்சுருந்தாலும் தான் பண்ண முடியும், கம்மியாக வச்சுருந்தாலும் பண்ண முடியாது, அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய மைண்ட் செட்டே எப்படின்னா 1000 ரூபாயை போட்டுட்டு அந்த இடத்துல 10,000 ரூபா வருமானு பார்க்கணும். அது கிடையாது பிஸ்னஸ். எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே 1000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 10,000 ரூபாய் எதிர்பார்க்கவே கூடாது. அது வந்து ஒரு முட்டாள்தனம் தான் சொல்லுவேன் நான். ஸோ அதனால் ஒரு பிஸ்னஸ் மெத்தடாக பாருங்கள். நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. உங்களுக்கு புரியலனாலுமே யூடியூப் வந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அதை அந்த டூலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்க தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு பொறுமையாக பேக் டெஸ்ட் பண்ணி பொறுமையில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் 1000 வீடியோ பார்த்தாலும் நீங்கள் பொறுமையாக உட்காந்து நீங்கள் ஒரு பர்சனலாக ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பொறுமையாக இருங்க, கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், யாரையும் நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம் மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிருக்குன்னு. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. மார்க்கெட் எப்படிலாம் ட்ராவல் ஆகுது, நம்மளுடைய லெவல்ஸில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா அதை இன்னும் எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துருக்கு, ஆனால் நம்ம போட்ட லைன் என்னவோ இங்கே. ஸோ ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா நாளும் இது நடந்துருச்சுன்னா நம்ம தப்பு. ஏதாவது ஒரு நாள் நடக்குது 2 நாள் நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி எல்லா நாளுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நாளைக்கே மார்க்கெட்டில் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே ஏறலாம், ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்குது. பட் ப்ராபபிலிட்டியே இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி மைண்ட் செட்டுக்கு வாங்க. தயவுசெய்து வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டாக மார்க்கெட்டுக்கு கீழே போனால் போயிட்டே தான் இருக்கும், மேலே போனால் மேலே போயிட்டே தான் இருக்கும், இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தயவுசெய்து உள்ளே வராதிங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம் மார்க்கெட் எப்படிலாம் ட்ராவல் இருக்குன்றதை நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.